வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரோன்ஸ் மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ணுறத ஒரு பொழுதுபோக்க செய்கிறவங்களும் இருக்காங்க, அதையே ஒரு ப்ரொஃபஷனாகவும் செய்கிறவங்க இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, சர்வேலன்ஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விலையில் இந்த ட்ரோன்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த ட்ரோன் யூசஸோட எண்ணிக்கை கூட இதனால வர பிரச்சனைகளுமே அதிகரிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரைவசிக்கு ஏற்படுற பாதிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியாக்குள்ள இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அனுப்புறனால அங்கே பிரச்சனைகள் உருவாகலாம். அதுக்கு ஒரு உதாரணமா 2015 ஒயிட் ஹவுஸ் சுத்தி உள்ள ஒரு லேண்ட்ல அத்துமீறி ஒரு கன்சியூமர் ட்ரோன் வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க அந்த செக் பண்ணி பார்த்ததுல அது கிட்டத்துல இருந்த யாரோ ஒருத்தர் அவர் ட்ரோன் ஃப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி இருக்க நேரம் கண்ட்ரோல் லூஸ் ஆகி வந்ததை கண்டுபிடிச்சாங்க. பட் இருந்தாலும் அது விழுந்த அந்த இடம் அந்த ஒயிட் ஹவுஸ்க்கு வரவங்களும் அங்கிருந்து போறவங்களும் யூஸ் பண்ற ஹெலிகாப்டர்ஸ் லேண்ட் பண்ற ஒரு இடம். ஸோ இந்த வாய்ப்பை ஒரு டெரரிஸ்ட் குரூப் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கே கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்றதுக்கும் ரெகுலேஷன் கொண்டு வர வேண்டி ஏற்பட்டுச்சு. அதுல முதலாவதாகவே நிறைய கவர்மெண்ட் செஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த ட்ரோன்ஸ் வாங்கினா அதை கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பைலட் லைசன்ஸ் இல்லாட்டி, அதாவது ட்ரோன் பைலட் லைசன்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு அப்படி எல்லா இடத்துலையும் பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் ஃப்ளை பண்ண முடியாது அப்படின்னு. பட் இருந்தாலும் கூட நிறைய பேர் இந்த ரூல்ஸ் எல்லாம் சீரியஸா எடுக்கல. அவங்கவுங்க நினைச்ச மாதிரியே அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் ஃப்ளை பண்ண தோங்கினாங்க. இதனால பொதுவாக ஒரு தனியால் கிட்ட எல்லாம் மாட்டினா நம்மனா கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிருவோம். பட் இருந்தாலும் ட்ரோன்ஸ் ஒவ்வொரு வகை இருக்கு. FPV ட்ரோன்ஸ் எல்லாம் அப்படி அடிச்சு கண்டிப்பா நிப்பாட்ட முடியாது, ரொம்பவே வேகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரோன்ஸை பிடிக்கிறதுக்காக அடுத்ததா நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் போலீஸும் யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த நெட் கன்ஸ், அதாவது வலையொன்ன சுட்ட மாதிரி உள்ள கன்ஸ். பட் இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கல. ஏன்னா இந்த நெட்டை ஷூட் பண்ற ரேஞ்ச் ரொம்பவே குறைவு. அதே மாதிரி உயரத்துக்கெல்லாம் ரொம்பவே ஷூட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி திரும்ப ரீலோட் பண்ணி ஷூட் பண்ண முடியாது. இதை ரீலோட் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதே மாதிரி அமெரிக்கால சில போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல பெரிய ட்ரோன்ஸ்ல பெரிய வலைகளை தொங்க விட்டு அதுல அந்த மற்ற ட்ரோன்ஸை மாட்ட வைக்கிறது மூலமா அந்த ட்ரோன்ஸை கட்டுப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு ட்ரோன் கேச்சர் அப்படின்னு ஒரு ட்ரோனே வந்துச்சு. அதாவது நான் சொன்ன இந்த நெட் கன் அப்படியே ட்ரோன்லயே ஃபிக்ஸ் பண்ணி தேவையான நேரம் ஷூட் பண்ற மாதிரி ரிமோட்ல அதுக்கான கண்ட்ரோல்ஸையும் போட்டு ஒரு ட்ரோன் உருவாக்கி இருந்தாங்க. இதுக்கடையில அமெரிக்கால உள்ள சில ஏர்போர்ட்ஸ்ல இந்த ஏர்போர்ட்டை சுத்தி உள்ள ஏரியால பறக்கிற சட்டவிரோதமா பறக்கிற ட்ரோன்ஸை பிடிக்கிறதுக்காக கழுகுகளை ட்ரெயின் பண்ணாங்க. எல்லா நேரத்திலையும் கழுகு நமக்கு சாதகமாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கெல்லாமே பிறகு வந்தது தான் இந்த ட்ரோன் ஜமர், அப்படி இல்லாட்டி ஆன்டி ட்ரோன் ஜமர். இது ஒவ்வொரு வடிவங்களும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. ஹேண்ட் ஹெல்டா யூஸ் பண்ற ஒரு கன் மாதிரி டிசைன்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஏரியாவே கவர் பண்ற மாதிரி பெரிய சைஸ்ல, அதாவது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஏரியாக்குள்ள வர்ற ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே ஜாம் பண்ற மாதிரி சிஸ்டம்ஸும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே இந்த ட்ரோனுக்கும் அதோட ரிமோட் கண்ட்ரோலுக்கும் இடையில உள்ள கனெக்ஷனை கட் பண்றது மூலமா தான் இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் ஜாம் பண்ணுது. உங்களுக்கு தெரியும், அநேகமாவே எல்லா RC கண்ட்ரோல் டாய்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே 2.4 GHz அப்படி இல்லாட்டி 5 பாயிண்ட் ரேஞ்சில் உள்ள ஒரு ஃப்ரீக்வன்சியை தான் யூஸ் பண்ணும். இந்த ஜாமை அதே ஃப்ரீக்வன்சி ரேட்ல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அந்த ட்ரோனுக்கு அனுப்புறது மூலமா அந்த ரிமோட்க்கும் ட்ரோனுக்கும் இடையில உள்ள கனெக்ஷனை கட் பண்ணிடும். இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ், அதாவது EMPன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கேம்ஸ்ல கூட கண்டிருப்பீங்க. கோஸ்ட் ரிகான் அதே மாதிரி பிளர் ரேசிங் கேம்ல எல்லாம் இந்த மாதிரி EMP யூஸ் பண்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ இப்படி கனெக்ஷன் கட் ஆன பிறகு சில ட்ரோன்ஸ்ல ரிட்டர்ன் டு ஹோம் ஃபீச்சர் இருக்கும். அதாவது கனெக்ஷன் கட் ஆகினதும் அந்த ட்ரோன் லான்ச் ஆகின இடத்துக்கு திரும்ப போயிடும். அப்படி இந்த ட்ரோன் போச்சுன்னா யார் அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்றா அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த ட்ரோன் கிராஷ் ஆகிரும். ஸோ இப்போ பப்ளிக் இந்த மாதிரி ட்ரோன் ஜமஸ் வாங்கி யூஸ் பண்றது இல்லீகலா இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா அப்படி கிராஷ் ஆகிற ட்ரோன் ஒரு உயிராபத்தையே ஏற்படுத்தலாம். அண்ட் இந்த ட்ரோன் ஜமஸ் எல்லா வகையான ட்ரோனுக்கும் ஒர்க் பண்ணணும்னு ஷுவரா சொல்ல முடியாது. பட் அநேகமா நிறைய ட்ரோன்ஸ் இந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் உள்ள ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்றதுனால இந்த ஜமர் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படும். அதே மாதிரி இந்த EMPயோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 1500 மீட்டர். ஸோ அதை விட உயரமாவோ இல்லாட்டி தூரத்தில் உள்ள ஒரு ட்ரோனை இதை வச்சு ஜாம் பண்ண முடியாது. கன் மாதிரி உள்ள ட்ரோன் ஜாமர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்பயே நிறைய கண்ட்ரீஸ்ல அவங்களோட மிலிட்ரி இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் செக்ஷன்ல இந்த ட்ரோன் ஜாமர்ஸ் அதே மாதிரி ட்ரோன் தொடர்பான தனியான பிரிவுகள் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன் ஜாமர்ஸ் நாங்கள் ரெகுலராக காண்ற ஒரு விஷயமா மாறிடும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.